கப் வந்து தூர் தால் துவரம் பருப்பு நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஊறணுங்கிறது கிடையாது, ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம், க்ளீன் ஆனால் போதும். ஏன்னா நம்ம குக்கரில் தான் வந்து நம்ம தாலை வந்து குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 2 தக்காளி நான் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இந்த பருப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். இந்த பருப்பு இருக்குல்ல, இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் நான் அதிகமாகவே ஊற்றிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். இது எதுக்குன்னா பருப்பு வந்து பொங்கி வராது, அதுக்காக. பருப்புக்கு தேவையான உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம போட்டது எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் வைக்கலாம். விசில் போட்டு 3 விசில் நம்ம வெயிட் பண்ணலாம். பருப்பு விசில் இறங்கிடுச்சு. இப்போ திருப்பவும் நம்ம அதை வந்து தாளிக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம், பருப்புக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு பொரியட்டும். இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகா, அதில் கருவேப்பிலை. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்கட்டும். அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லிப்பொடி கொஞ்சம், சீரகப்பொடி, மிளகு பொடி நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். பருப்புக்கு நம்ம உப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த ஆனியனுக்கு அளவாக உப்பு போட்டுட்டு டாஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொடி போட்டோன்னே கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ வந்து பருப்பை எடுத்து இதில் ஊற்றிடலாம். பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி பண்ணோம்னா மேஷ் ஆகிடும், அப்படியே கொஞ்சம் மஷி ஆகிடும். ஓகே, இந்த பருப்பை வந்து இதில் போட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் கெட்டி கன்சிஸ்டன்சியாக வச்சுருக்கேன், கொஞ்சம் கெட்டி பருப்பாக. சப்போஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளோவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விடணும். குக்கரில் இருக்க பருப்பை மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அந்த அலாசி ஊற்றிக்கணும். இது வந்து ஒரு பேசிக் வெஜ் குக்கிங்னு சொல்லலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுடு தண்ணி, அப்புறம் வந்து நூடுல்ஸ் செய்வோம். அதுக்கப்புறம் எல்லாருமே செஞ்சு பழகிறது வந்து பருப்பு. ஏன்னா இது எந்த டைமில் வேணாலும் இது நம்ம சாப்பிடலாம். ஒரு ஒயிட் ரைஸ் இல்லைன்னா ஒரு சப்பாத்தி அது வச்சு நம்ம சாப்பிட்லாம். தால், பேசிக் தால், ரொம்ப சிம்பிள். நல்லா ஒரு முன்னாடி நாள் நல்லா நான்வெஜ் ஃபேஸ்ட் சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து சாப்பிட முடியல அப்படின்னா இது லைட்டாக ஒயிட் ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் கீ பருப்பு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட தக்காளி ரசம் வச்சுட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிள் தான். இது கொஞ்சம் கொதிச்ச உடனேயும் மல்லித்தலை போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. தால் நல்லா குக் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். நல்ல கீ வாசம் வருது. இன்னும் எக்ஸ்ட்ரா கீ வேணும்னா ரிச்சாக நீங்கள் இன்னும் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து மல்லித்தலை ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு நெய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஃபேவரெட்டு. இது நல்லா ஒயிட் ரைஸ் போட்டு பருப்பு போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.